பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி மார்க்கமாக இயங்கக்கூடிய 2 ரயில்களின் நேரம் இன்று முதல் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இனிமேல் அதிக நேரம் கிராசிங்கிற்காக ரயில் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது. மேலும் வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மும்பை, ஹைதராபாத் மற்றும் வல்சாத் ஆகிய ஊர்களிலிருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. திருவண்ணாமலை மார்க்கமாக எந்தெந்த நாட்கள் இந்த ரயில்கள் இயங்கும் வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகான் போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லக்கூடிய 56836 என்கிற பயணிகள் ரயிலும் 76831 என்று அழைக்கப்படும் திருவாரூர் பட்டுக்கோட்டை பேசஞ்சர் இந்த 2 ரயில்களின் நேரத்தையும் இன்று முதல் முழுவதும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக சுமார் 30 நிமிடங்கள் வரை காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லக்கூடிய அந்த பேசஞ்சர் ரயில் திருநெல்லிக்காவல் ரயில் நிலையத்தில் கிராசிங்கிற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நேரமானது இருந்தது. இப்போ இந்த நேர மாற்றத்தின் மூலமாக அந்த கிராசிங் நேரம் குறைக்கப்பட்டு பெரிய அளவில் கிராசிங்கிற்காக 2 ரயில்களும் நிற்க போவது கிடையாது. நின்றால் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை தான் நின்று செல்லும். இன்று முதல் நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை போற டெமோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நின்று இருக்குது. காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை போற பேசஞ்சர் 25 நிமிஷம் லேட்டா காரைக்குடியில் கிளம்பி அதே டைம் எப்பவும் திருவாரூருக்கு ரெகுலரா பார்த்தீங்கன்னா 9:20 9:25 தான் போகும். அந்த டைம்க்கே போய் சேர்ந்திருக்குது. இதன் மூலமாக இந்த நேர மாற்றத்தில் ஏராளமான பகுதி மக்கள் பயன்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 25 நிமிஷம் எல்லா ஊர்லயும் லேட்டா இந்த ட்ரெயின் கிளம்பி வரப்போகுது. 56836 அப்படிங்கிற காரைக்குடி மயிலாடுதுறை பேசஞ்சர் ரயில் காரைக்குடியிலிருந்து தினமும் காலை 6:30 மணிக்கு புறப்படுகிறது. அறந்தாங்கியில் 7 மணிக்கும், பேராவூரணியில் 7:20க்கும், பட்டுக்கோட்டையில் 7:45, அதிராம்பட்டினத்தில் 7:58க்கும், முத்துப்பேட்டையில் 8:10க்கும், திருத்துறைப்பூண்டியில் 8:32க்கும் புறப்பட்டு திருவாரூருக்கு 9:40 மணிக்கு செல்லும் என அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்குது. பட் அதுக்கு முன்னாடி 9:20, 20, 25 இந்த கேப்ல போயிடும். இருந்தாலும் மன்னார்குடியிலிருந்து வர ட்ரெயினோட கனெக்ஷனால 9:50க்கு தான் திருவாரூர்ல கிளம்பி 10:45க்கு மயிலாடுதுறைக்கு போய் சேரும். இதே போல 76831 என்று அழைக்கப்படும் திருவாரூர் பட்டுக்கோட்டை டெமு ரயில் பார்த்தீங்கன்னா 10 நிமிடம் தாமதமாக எல்லா நிலையங்களையும் வரப்போகுது. அதன்படி திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இயங்கக்கூடிய இந்த ரயில் காலை 8:30 மணிக்கு திருவாரூரில் புறப்படுவதற்கு பதிலாக 8:40 மணிக்கு புறப்பட்டு 10:20 மணிக்கு பட்டுக்கோட்டைக்கு வந்து சேர இருக்குது. இந்த 2 ட்ரெயினோட டைமிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா இப்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால இந்த கிராசிங்காக கிட்டத்தட்ட 30 நிமிஷம் திருநெல்லிக்காவல் ஸ்டேஷன்ல நிக்கிறது பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆயிருக்குது. இது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வாரத்துல 5 நாள் இந்த டெமோ ஓடுற எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நிறுத்தி போட்டுருவாங்க. அதனால மக்கள் பார்த்தீங்கன்னா கடும் சிரமத்தை சந்திச்சு வந்தாங்க. தொடர்ந்து ரயில்வே துறைக்கு தொடர்பான கோரிக்கைகளை முன் வச்ச நிலையில நேரத்தை தற்போது மாற்றி அமைச்சு கொடுத்திருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும். இதே போலவே வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு 3 சிறப்பு ரயில்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மும்பை, வாஸ்கோடகாமா, எர்ணாகுளம், தாம்பரம் ஆகிய வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது ஹைதராபாத், மும்பை, பாந்திரா டெர்மினஸ் அதே போல வல்சாத் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்குது. ட்ரெயின் நம்பர் 07-125, 07-12 சார்லப்பள்ளி வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் மொத்தம் 2 வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்குது. ஆகஸ்ட் 28 மற்றும் செப்டம்பர் 4 ஆகிய 2 வெள்ளிக்கிழமைகளும் சார்லப்பள்ளியில் இருந்து காலை 7:40 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணிக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை 9:10 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து சேரும். மீண்டும் மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 29 மற்றும் செப்டம்பர் 5 ஆகிய 2 சனிக்கிழமைகள் இரவு 7:30 மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு ஹைதராபாத்தின் சார்லப்பள்ளி டெர்மினஸ்க்கு போய் சேரும். சார்லப்பள்ளி ஸ்டேஷனுக்கு போய் சேரும். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல 2 டயர், 3 டயர், ஸ்லீப்பர், அன்ரிசர்வ்ட் என அனைத்து வகையிலான பெட்டிகளுமே இருக்கிறது. சார்லப்பள்ளியில் புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நல்கொண்டா, மிரியாலகுடா, நடிகுடேஸ், பிடுகுரல்லா, சாட்டனப்பள்ளி, குண்டூர், தெனாலி, பாப்பட்லா, சிராலா, ஒங்கோல், நெல்லூர், கூடூர், ரேணிகுண்டா, காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய நிலையங்களில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்லும். தேவைப்படுவோர் இந்த சிறப்பு ரயில்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஹைதராபாத், குண்டூர், ஆந்திராவோட ஏராளமான ஊர்களை இணைக்கும் வகையில் இந்த ட்ரெயின் ஆபரேட் பண்றாங்க வேளாங்கண்ணிக்கு. இரண்டாவதாக 09059, 09060 பாந்திரா டெர்மினஸ் வேளாங்கண்ணி ஸ்பெஷல் மொத்தம் 2 சேவைகள். மும்பை பாந்திரா டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 நாட்கள், அதாவது வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு பாந்திராவிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது 3வது நாள் காலை 10:05 மணிக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 4 ஆகிய 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வேளாங்கண்ணியிலிருந்து அதிகாலை 12:45 மணிக்கு புறப்படும் பாந்திரா சிறப்பு ரயில் மறுநாள் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 3 மணிக்கு
மணிக்கு மும்பை பாந்த்ரா டெர்மினஸ்க்கு போய் சேரும். ஆந்திராவில் புறப்படும் இந்த சிறப்பு ரயில் போரிவாலி, வாசை ரோடு, பன்வேல், கர்ஜத், லோனாவாலா, பூனே, தாவுன், சோலாப்பூர், வாடி, யாத்கிர், கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்த்ராலயம் ரோட், அதோனி, குண்டகல், கூட்டி, தாடிப்பத்ரி, எர்ராகுண்டலா, கடப்பா, ராசம்பேட்டா, ரேணிகுண்டா, காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட், திருவண்ணாமலை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் நிலையங்களில் 2 மார்க்கத்திலும் நின்று செல்லும். மொத்தம் 23 பெட்டிகள் இதில் இருக்கிறது. 2 ஏசி 2 டயர், 3 ஏசி 3 டயர், 14 ஸ்லீப்பர், 2 SLRD, 2 அன்ரிசர்வ்ட் சேர்த்து 23 பெட்டிகளோட இயங்குது. இந்த ட்ரெயினுக்கான ரிசர்வேஷன் வெஸ்டர்ன் ரயில்வே டைரக்ஷன்ல ஓபன் பண்ணிட்டாங்க. அதே போலவே இதே பெட்டிகளை வச்சு வல்சாத்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கடைசி நாள், திருவிழாவோட கடைசி நாள் ஆபரேட் பண்றாங்க. 09061, 09062 வல்சாத் வேளாங்கண்ணி தஹானு ரோட் ஸ்பெஷல். வல்சாதில் இருந்து வருகின்ற செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:40 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணிக்கு செவ்வாய்க்கிழமை காலை 10:05 மணிக்கு வந்து சேர இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து செப்டம்பர் 8 செவ்வாய்க்கிழமை மாலை 3:10 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது 3வது நாள் வியாழன்கிழமை காலை 5:30 மணிக்கு தஹானு ரோடு ரயில் நிலையத்திற்கு சென்று சேர இருக்கிறது. வல்சாதிலிருந்து வாபி, தஹானு ரோடு, பால்கர், வாசை ரோடு, பன்வேல், கர்ஜத், லோனாவாலா, அதுக்கப்புறம் அப்படியே அசிஷுவல் நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம முன்னாடி பாந்த்ரா டெர்மினஸ் ஸ்பெஷலுக்கு சொன்ன அதே ஸ்டாப்பிங்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே நின்று போகுது. வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக இந்த 3 சர்வீஸ் கொண்ட 2 ஸ்பெஷல் ட்ரெயின் ஆபரேட் பண்றாங்க. சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக 2 சர்வீஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆபரேட் பண்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ரயில்வே சார்பாக லோக்மானிய திலக்ல இருந்து 2 சர்வீஸ் ரன் பண்றாங்க. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவிற்கு ஏராளமான பகுதிகளிலிருந்து மக்கள் வருகை புரிவதை அடுத்து அந்தந்த ரயில்வே மண்டலத்தின் சார்பாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுது. தேவைப்படுவோர் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போலவே திருச்சி கோட்டத்தின் சார்பாக முன்பதிவில்லாத ரயில்கள் பற்றிய அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும். இந்த ஒரு வீடியோவால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலைக்கான ஆள்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்